ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் சூப்பரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அதிகமாக யோசிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். A wheel of radius 0.1 meter rolls forward half a revolution on a horizontal ground. அதாவது என்கிட்ட வந்து ஒரு வீல் இருக்கு. அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வீல், ரைட்? இதுதான் அந்த வீல். இப்போ இந்த வீலுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் ரோல்ஸ் ஹாஃப் அ ரெவல்யூஷன். அப்போ நீங்க வந்து ஒரு இமேஜினரியா ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ஹாஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்சது இந்த பாயிண்ட் இங்க வந்தா கால்வாசி, ஹாஃப், 3/4, 1 ஃபுல் ரெவல்யூஷன் அதே பாயிண்ட்ல வந்தா. அப்போ இது எப்படி ரோல் ஆகுது? ஹாரிசாண்டல் சர்ஃபேஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ என்னுடைய அடுத்த பாயிண்ட் வரும்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், இது வந்து கால்வாசி. அடுத்த ஹாஃப் எப்படி இருக்கும்? அடுத்த ஐ மேக் இட் ஸ்மால் ஒன் ஸோ தட் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இது அடுத்த ஹாஃப் வந்து பார்த்தோன்னா அடுத்த கால்வாசியில் அந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கும், ரைட்டா? அடுத்த இன்னொரு கால்வாசியில் அந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கும், அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹாஃப் தான் கேட்குறாங்க. அதாவது இது இப்படி இருக்கு, இன்னொரு ரொட்டேஷன் வரும்போது இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும், இங்கே இருக்கு, இப்படி இப்படி, அதான் இந்த பொசிஷன். இதுதான் ஹாஃப் ரொட்டேஷன், கரெக்டா? அப்போ நமக்கு எனக்கு the magnitude of the displacement of the point of the wheel initially contact with the ground. அப்போ இனிஷியலி இந்த கிரவுண்டுக்குள்ள கான்டாக்டாக இருக்கிறது இதுதான். இது இங்கே வரும்போது கால்வாசி, இங்கே வரும்போது ஹாஃப். அப்போ ஹாஃப் ரெவல்யூஷன் போகும்போது வாட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னிடியூடு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எது? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்டா? இதுதான். அப்போ எனக்கு இது என்னது? ஆப்போசிட். அப்போ இதோடைய பாதி என்னது? 1 மீட்டர். அப்போ இது 1 மீட்டர். அப்போ என்னுடைய டோட்டல் என்னது? 2 மீட்டர் தான் டயாமீட்டர் நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? இந்த ஹைபாட்டனஸ் தான் வேணும். அப்போ இது என்னது? அட்ஜசன்ட். நமக்கு ஹாஃப் ரெவல்யூஷன், ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2πr. ஹாஃப்னா ஒன்றும் இல்லை, இந்த 2πrன்றது ஃபுல்லு, அதோட ஹாஃப்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ πr உங்களுடைய ஹாஃப் ரெவல்யூஷனுக்கான இந்த டிஸ்டன்ஸ் விச் இஸ் πr. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஹைபாட்டனஸ். அப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். அப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் அப்படின்றது அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர், ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டா? அப்போ நமக்கு ஹைபாட்டனஸ் அப்படின்னா ரூட் ஓவர் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இங்க பாருங்க, எனக்கு அட்ஜசன்ட் என்ன? இது அது என்னது? πr. πr தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் இந்த 1 which is 2 ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணால் எனக்கு r உடைய வேல்யூ 1 தெரியாது, நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ ரூட் ஓவர் இந்த π ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஓவர் π ஸ்கொயர் பிளஸ் 4, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம். பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Help others with a smile.